அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய், அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு. ஆண்டவரே, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்கள், இனம், நாடு ஆகிய அனைத்து நின்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக எங்களை கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். ஆலயத்தை விட பெரியவர் உங்களோடு இருக்கிறார் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு நற்செய்தி வாசகத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பல நேரங்களிலே மருந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணத்திற்காக மனமருந்தி இந்த திருப்பலியிலே ஒன்றாடுவோம். மேலுமாய் இன்றைய திருப்பலியிலே இயேசுவின் திருரத்த மறைபோதக சபை சார்ந்த மரித்த அருட்பணி சூசைநாதன் அவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காக, மேலுமாய் ரிச்சினா குடும்பத்தில் மரித்த ரோனிமோஸ், சுஷீலா, மேரி இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பேன். அவற்றுக்காக மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வில் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. இறைவா, உமரே திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு ரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருளினரே. உமது இரக்க செயலை எங்கள் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராது நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உம் கண்ணீரை கண்டேன். இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வார்த்தைகள் 1 முதல் 6, 21 முதல் 22 மற்றும் 7 முதல் 8. அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோற்றின் மகனான எசையா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகின்றீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உம்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசேயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன். இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவியின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசையா பதில் கூறியிருந்தார். ஏனெனில்
ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம் இதோ, சாயம் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடியில் 10 பாத அளவு பின்னிட செய்வேன். அவ்வாறே சாயம் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் வாழ்நாட்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயுக்களில் கழிக்க நேருமே என்றான். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போருள் என் மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் உறைவிடம் மேய்ப்பவன் கூடாரத்தை போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகின்றது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கின்றேன். தரியிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகின்றார். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் தலைவரே, நான் உம்மையே நம்பியிருக்கின்றேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. பிரிய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அன்று ஓய்வு நாள். இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்த பொழுது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவருடைய இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவில்களில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கோவிலை விட பெரியவர் இங்கே உங்களோடு இருக்கிறார். எத்துணை அற்புதமான வார்த்தையை, ஜீவனுள்ள இயேசுவை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் உங்களோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன், உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கின்றேன். உங்களை ஒரு பொழுதும் நான் விட்டு பிரிவதில்லை. திகையாதீர்கள், கலங்காதீர்கள், மருளாதீர்கள், நான் என்றும் உங்களோடு என்று சொன்ன வார்த்தை இன்று இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பணி வாழ்விலே அன்பையும் சம்பாதித்தான், அரவணைப்பையும் சம்பாதித்தான். ஆனால் வெறுப்புகளையும் போராட்டங்களையும் மன வருத்தங்களையும் அதிகமாகவே அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அவருக்கு மட்டுமல்ல,
அவரால் அழைக்கப்பட்ட சீடர்களுக்கும் இந்த நிலைமை உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். பணி நிமித்தமாக பணியை முடித்துவிட்டு மீண்டுமாய் தன்னுடைய இல்லத்திற்கு செல்லுகின்ற வழியிலே இயேசுவோடு இணைந்து வந்து கொண்டிருக்கிற சீடர்கள் பசியின் காரணமாக கதிர்களை கொய்து உண்ண ஆரம்பிக்கின்றார்கள். இதில் எந்த தவறுகளும் இல்லை என்பது இயேசுவுக்கும் தெரியும். ஆனால் பரிசேய கூட்டம் இயேசுவை குறிவைத்து அவர் குற்றம் என்பவரை வெளிப்படுத்த விரும்புகிற பொழுது இன்றைய நாளிலே பரிசேயருடைய பார்வையில் சிக்கியவர்கள் சீடர்கள் மட்டும்தான். பாரும், உம்முடைய சீடர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை செய்கிறார்களே என்று பரிசேயர்கள் இயேசுவிடம் முறையிடுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவிடமிருந்து எந்த பதிலை அவர்கள் எதிர்பார்த்தார்களோ அதற்கு மேலாகவே அவர்களுடைய வாயை அடைத்து வைத்து விட்டார் இயேசு. தாவீதும் அவருடைய இருந்தவர்களும் ஆலயத்திற்குள் சென்று அர்ப்பண அப்பங்களை எடுத்து உண்டார்களே, அதை நீங்கள் வாசித்தது இல்லையா? அதில் குறைகளை கண்டிருக்கிறீர்களா என்றும், ஓய்வு நாளில் குருக்கள் ஆலயத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே, அது உங்களுடைய திருச்சட்டத்திலே இல்லை என்று நீங்கள் எழுதி வைத்திருப்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லையா? ஓசாயா இறைவாக்கினர் சொல்லுவது போல, பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறாரே. எனவேதான் கோவிலை விட பெரியவர் உங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே பரிசேயர்களைப் போல நம்முடைய வாழ்விலும் நாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இறை வார்த்தைகளாக இருக்கட்டும், சமுதாய கோட்பாடுகளாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்தினுடைய ஒழுங்குமுறைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பல நேரங்களில் நம்முடைய சுயநலத்திற்காக அதை நமக்கு சாதகமாக நாம் பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு நமக்கு சாதகமாக நாம் பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நாம் மட்டும் இந்த உலக ஆசைகளோடு உயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய ஆன்மீக வாழ்வு தரையை நோக்கி தான் மண்ணுக்குள் சென்று கொண்டிருக்கின்றன. இறைவனிடமிருந்து நாம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனை மறுத்தும் மறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுயநலத்திற்காக தன்னையே முழுவதுமாக உயர்த்தி வைத்து அழகு பார்த்த இந்த பரிசேய கூட்டம்தான் ஓய்வு நாளில் சீடர்கள் கதிர்களை கொய்து தின்று கொண்டிருக்கிறார்கள் என்று இயேசுவிடம் முறையிடுகிறார்கள். இயேசு அற்புதமாக சொல்லுகிறார், உங்களுடைய எழுதி வைத்த சட்டங்களை விட இதயத்தின் சட்டங்களே மேலானது. ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் உறவுகளுக்கு மத்தியில் நிலைத்திருக்கிற பொழுது உங்களுடைய வாய்மொழி சட்டங்களை மனிதர்கள் மீது திணித்து அவர்களை பிரித்து விடாதீர்கள் இறைவனிடமிருந்து என்று இயேசு இன்று பரிசேயர்களை சாடுகின்றார். நாமும் பல நேரங்களிலே இந்த பரிசேயர்களைப் போல நம்முடைய நாட்களை கடந்து சென்றால் மனம் வருந்துவோம், இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். அப்பொழுது இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியில் கொண்டாடுவோம். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக, ஏனெனில் ஒரு வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்தில் இறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக, ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, மாண்புக்குரிய உம் திருமுனியங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக இயேசுவிடம் நாங்கள் இந்த மறைநிகழ் வழியாக வந்தடையவும் இம்மீது தெளிக்கப்பட்ட அவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள்கிறார். என்றென்றும் வாழ்ந்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வு பெறுகின்றன. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையில் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறை உண்டவரின் அதிகாரமும் விளங்குகிறது. ஆகவே ஆண்டவரை, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்ட அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகின்றீர்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையை, நீரிலும் அழைத்து கொண்ட அருட்பணி சூசைநாதன், ரோனிமோஸ், சுஷீலா மேரி என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்விளைகளும் உதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்திருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்திருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்திருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நாம் போற்றும் திருக்குன்றம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் உணவாலும் வானத்தாலும் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு இரத்தத்தால் தோய்க்கப்படுவதை வேண்டுகிறோம். அது எங்களுக்கு நிலைவாழ்வு அளிக்க பெருக்கெடுக்கும் நீரூற்றாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வென்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.